நந்தினி, எப்ப பார்த்தாலும் எருமை பண்ணின்னு கூப்பிடுற. உன்னை என் செல்ல குட்டி பட்டு குட்டின்னு கொஞ்சட்டுமா? ஏ செல்ல குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா, உன் பாசத்துக்கு இடையினை ஏதோ இல்லடா. செல்ல குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா, உன் பாசத்துக்கு இடையினை ஏதோ இல்லடா. பூமி போல என்னை எண்ணி சுத்தி வரும் சந்திரனே, 100 ஜன்மம் உன் கூடவே வாழ வேணும் மன்னவனே. என் மனதில் வந்தவனே, என்ன குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா, உன் பாசத்துக்கு இடையினை ஏதோ இல்லடா. நெஞ்சுக்குள்ள யாரும் இல்லையே, இனி உன்னை விட நான் வணங்க சாமி இல்லையே. நேத்து வர நெஞ்சுக்குள்ள யாரும் இல்லையே, இனி உன்னை விட நான் வணங்க சாமி இல்லையே. உறங்கிடும் வரையில் விழிகளில் இருப்பாய், இமைகளை தாண்டி இதயத்தில் கலப்பாய். உனக்கென நானும் எனக்கென நீயும் ஒன்றாக வாழ்வோமே நான் 100 ஆண்டு காலம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது. அதான் பார்த்தாச்சு, அப்புறம் என்ன பாட்டு? போடி தரத்தை பார்த்து அங்க என்ன பாருவ? போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. கேள்விக்கு குசும்ப பார்த்தியா? ஏய், என்ன இந்த பக்கம் கேக்குறோம்ல, வாங்க ஆடு. ஏய், என்ன நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? நான் முழுகாம இருக்கேன். நல்ல விஷயம் தானா? இதுக்கா உம்முன்னு இருக்க? ஏய், இனிமே வாக்கியா வரப்பெல்லாம் பார்த்து நடந்து போ. உச்சி வெயில்ல தனியா போகாத, காத்துக்கிற படிச்சிட போகுது, புரியுதா? ஆமா, புள்ளைக்கு அப்ப யாரு? பாவி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணதுனால தானே என்னையே உனக்கு கொடுத்த. இப்ப கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேக்குறேன். இங்க பாரியா, என் கழுத்துல மட்டும் நீ தாலி கட்டல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? பார், கூட கிடந்தவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா நான் புது ஊரை தாண்டி உருவாக்கணும். காசு பணம் வேணா கேட்டு வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு கலாட்டா பண்ண நினைச்ச கொழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். நந்தினி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டி. நேரமாச்சு, சாப்பிட வேண்டியதானே? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னமோ பண்ண. எழுந்துரு, சொல்றேன்ல, எழுந்துரு. என் கூட வா.
உட்காரு உட்காரு. என்ன பாக்குற? சாப்பிடு. போ நந்தினி, சாப்பாடுலாம் வேணாம். நீ பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நேத்து நீ என்னால தானே பட்டி கிடந்த. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நீ என் நல்லதுக்கு தான் சொன்ன. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாப்பிடு. இப்போ நீ சாப்பிடல, இன்னைக்கு பூரா நான் சாப்பிட மாட்டேன். என்ன பண்ற? தனித்தனியா தானே வச்சிருக்கேன். அதையே இப்படி பண்ற? இல்ல நந்தினி, எல்லாத்தையும் ஒண்ணு குழைச்சு சாப்பிட்டா ருசியா இருக்கும். உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. போதுன்னா வச்சுட்டு போய் கை கழுவு. அது அப்படியே வை. என்ன பாக்குற? ஷர்ட் உனக்கு தான். எப்பவுமே ஐயா தானே எடுத்து கொடுப்பாரு நந்தினி. ஏன் நான் எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? ஐ, நல்லா இருக்கு நந்தினி. பிடிச்சிருக்கா? போட்டுக்கோ. இங்க பாரியா, வந்து தானா வந்த வேலையில மாட்டுதா. என்ன பாக்குறீங்க? வாங்க. இல்லையா, நீ ஏதோ விவகாரமா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. அட என்னையா, எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுங்க. உனக்கு எங்க மச்சான் தானேயா? விஷயத்த சொல்லு. சொல்லு. கண்ணு கட்டின தூரம் நம்ம சொத்து தான். அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, அதுக்கு என்ன இப்போ? வர்றேன், அதுக்கு தானே கூப்பிட்டேன். என் சொத்துல பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணை எனக்கு கட்டி வச்சு. என்னையா ஒரு மாதிரியா பேசுற? கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. நான் யாரு? உங்க ஜாதிக்கார பையன் தானே. உங்களுக்கு எனக்கு சொத்து இருக்குல்ல. நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறவன் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன் என் வயசுல நீங்களும் எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கீங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன்ல. இதெல்லாம் பெரிய விஷயமா? இங்க பாருங்க, உங்க அந்தஸ்துக்கும் என் அந்தஸ்துக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம்னா ஊருக்குள்ள ஒரு பையன் ஏத்து பேசுவானா? மாப்பிள, ஒரு பேக்க ஊத்துங்க. நீங்க போயிட்டுங்கடி, நான் வரேன். தாண்டா நில்லு. எங்க இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்க? உனக்கு பள்ளிக்கூடம் நேரம் ஆகல? போ போ படி. அது இருக்கட்டும், முதல்ல நீ எங்க போறேன்னு சொல்லு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ போ நந்தினி. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், ஆபீஸ் போய் கையெழுத்து போட போறாரு. மூஞ்சி எங்க போறேன்னு கேக்குறான்ல. நந்தினி, இப்படிலாம் பேசக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போ, உனக்கு நேரம் ஆகல. அப்படியா? சரி போ. ஆ? போ. அப்படி என்ன முக்கியமான வேலை? வரேன். பஞ்சவர்ணா, பஞ்சவர்ணா.